ஒரு குட்டி ஸ்டோரி. மாயாக்கு நெறைய ட்ரீம்ஸ் இருக்கு. அவங்க இந்த வருஷம் ரொம்ப ஹெல்த்தி ஆகணும், வெல்த்தி ஆகணும், அடுத்த லெவலுக்கு தான் லைஃப்ல போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைய நெனச்சு பார்க்கும்போதெல்லாம், அவங்களுக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்ட விட பயம் அதிகமா இருக்கு. அதனாலேயே ஒரு நாள் வரும், அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு அத தள்ளி போட்டுட்டே போறாங்க. ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சா தான் லைஃப்ல பெரிய ப்ராக்ரஸ் வரும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, 5 வருஷம் முன்னாடி அவங்க செட் பண்ண கோல் அதுல இருக்கு. அதே கோல் தான் இந்த வருஷமும் செட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணாம விட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்ஷன். இதே மாரி தான் நம்மளும் பண்ணிட்டுருக்கோம். என்னைக்கோ ஒரு பெர்ஃபெக்ட் டே வரும். என்னைக்கோ ஒரு நாள் அத வந்து ஆரம்பிச்சிடலாம். பெரிய ஸ்டெப் எடுக்க முடியலன்னா, நான் அத பண்ணாமலே விட்டுறலாம் அப்படின்னு நெனச்சுட்டு, நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுட்டுருக்கோம். இன்னையிலருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பெரிய கோலுக்கு ஏத்த மாரி ஒரு குட்டி ஸ்டெப் இருக்கும். அந்த குட்டி ஸ்டெப்ப முதல்ல எடுத்து வைக்கலாம். மாரத்தான் ஓடணும் அப்படின்னா, இன்னைக்கு 15 மினிட்ஸ் வாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 15 நிமிஷம் கண்டிப்பா நம்ம லைஃப்ல இருக்கு. அந்த 15 நிமிஷத்த எடுக்க ஆரம்பிக்கும்போது, அத தொடர்ந்து பண்ணும் பொழுது, நம்மள அறியாமலே நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம், அந்த மோட்டிவேஷன், இன்னேட் மோட்டிவேஷன் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மள போகுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படிதான் பெரிய கோல் அச்சீவ் பண்ண முடியுமே தவிர, ஒரு பெரிய லாங் ஜம்ப் பண்ணி பெரிய கோல அச்சீவ் பண்ண முடியாது. இட் இஸ் ஆல் இன் த ஸ்மால் ஸ்டெப்ஸ் வி டேக் எவ்ரி சிங்கிள் டே இன் ஸ்பைட் ஆஃப் த மோட்டிவேஷன் விச் வி லாஸ்ட் லாங் பேக்.